ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டிஷ்ஷை வச்சு ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையே போடலாங்க. பச்சை பட்டாணி இல்லைனா வெள்ளை பட்டாணிங்க இது 2 ஏதோ ஒன்று எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியிற மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவை தாளிச்சு எடுத்துக்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டும் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாங்க. பட்டாணி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்ததுனால இப்போ அளவாக உப்பு சேர்த்துட்டு அது கூட மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், வரமிளகாய் தூள்ங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா மசாலாவை வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா வதங்கினதும் வேக வச்ச பட்டாணியில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி பட்டாணியை வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சிருந்த பட்டாணியை அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம அப்போ வந்து நல்லா உங்களுக்கு வந்து திக்னஸ் கிடைக்கும். அரைச்ச பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேணும்னா தண்ணி விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மல்லித்தூளை தூவி இறக்கிக்கலாங்க. இந்த பட்டாணி குருமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பானிபூரியில் வந்து ஸ்டஃபிங் மாதிரி மசாலா பானிபூரி, அதே மாதிரி முட்டை வந்து தனியாக எக் மசாலா மாதிரி செஞ்சுருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பேல்பூரி செய்யலாங்க. பொரி, கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லாம் போட்டு இந்த குருமா ஊற்றி கூட நம்ம கொடுக்கலாங்க. இன்னும் நம்ம க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான டைப்பில் வந்து இது நம்ம யூஸ் பண்ணலாம். சப்பாத்திக்கு கூட பார்த்திங்கன்னா சைடிஷாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.